வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பார்க்க போறது விஜயின் கடைசி படம் என்று சொல்லப்படும் ஜனநாயகன் படம் எப்படி இருக்குது என்பதுதான். முதல்ல கதை சுருக்கம் பார்த்தா, விஜய் இந்த படத்துல முன்னாள் போலீஸ் அதிகாரியா வருகிறார். ஒரு சூழ்நிலையால சிறைக்கு போகிறார். அங்கே ஜெயிலரிடம் இருக்கும் கௌதம் மேனன் நட்பு ஏற்படுகிறது. எதிர்பாராத விதமாக கௌதம் மேனன் இறந்த பிறகு அவருடைய மகளை பாதுகாத்து தைரியமான பெண்ணாக வளர்க்கும் பொறுப்பை விஜய் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அரசியல் மற்றும் குற்றச்சதிக்குள் அந்த பெண் சிக்கிக்கொள்ள, அவளை காப்பாற்றுவதற்காக விஜய் யாரை எதிர்க்கிறார்? என்ன மாதிரி போராடுகிறார் என்பது படத்தின் கதை. இப்போ படத்த பத்தி பேசலாம். விஜய் ரசிகர்களுக்கு இந்த படத்துல நிறைய மாஸ் தருணங்கள் இருக்குது. அறிமுக காட்சி, சண்டை காட்சி, கிளைமாக்ஸ் இப்படி பல இடங்களில் ரசிகர்களுக்கு கொண்டாடும் விஷயங்கள் இருக்கின்றன. முக்கியமா இடைவேளைக்கு முன்னாடி வரும் சண்டை காட்சி ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. கிளைமாக்ஸ் பெரிய ஆக்ஷன் சீக்வென்ஸும் இருக்கு. மமிதா பைஜு இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல பயந்து வாழும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு தைரியமா மாற்றத்த நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் வழக்கம் போல தனது அனுபவத்த காட்டியிருக்காரு. பாபி தியோல் வில்லனா கம்பீரமா இருந்தாலும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் வலுவான காட்சிகள் இருந்திருக்கலாம்னு தோணுது. அனிருத் பின்னணி இசை ஓகே. ஆனா, விஜய், அனிருத் கூட்டணியில முன்னாடி இருந்த படங்கள விட, இந்த படத்தோட தாக்கம் ரொம்ப குறைவா தான் இருக்குது. ஒளிப்பதிவு பல இடங்கள்ல அழகா இருக்குது. ஆனா, சில செட் காட்சிகள் கொஞ்சம் செயற்கையா தெரியுது. படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பா போகுது. ஆனா, 2ஆம் பாதியில நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்க்க முயற்சி செய்ததுனால, சில இடங்கள்ல படம் மெதுவா போகும் உணர்வு இருக்குது. இருந்தாலும் கடைசி 1/2 மணி நேரம் ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி, குறிப்பா முடிவில் வரக்கூடிய சில காட்சிகள் விஜய் ரசிகர்களுக்கு உணர்ச்சிகரமா அனுபவமா இருக்கும். மொத்தத்தில் பார்த்தால் ஜனநாயகன் ஒரு பெர்ஃபெக்ட் படம் கிடையாது. ஆனா, விஜயை கடைசியாக பெரிய திரையில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் ரசிகர்களுக்கு, இது கண்டிப்பா ஒரு கொண்டாட்டமான படம். மற்ற ரசிகர்களுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் படமா இருக்கும். என்னுடைய ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.